ஆண்டுடைய வார்த்தையை கேட்போம். புலம்பல் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். புலம்பல், எரேமியாவின் புலம்பல் 5:1. கர்த்தாவே, எங்களுக்கு நேரிட்டதை நினைத்தருளும். கர்த்தாவே, எங்களுக்கு நேரிட்டதை நினைத்தருளும். எங்கள் நிந்தையை நோக்கி பாரும். எங்கள் நிந்தையை நோக்கி பாரும். ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, உம்முடைய வார்த்தையின் மூலம் எங்களோடு பேசும். இது கர்த்தருடைய வார்த்தை தான். இது தேவன் எங்களோடு பேசினார் என்று கவனத்தோடு பயத்தோடு ஆண்டவரே உம்முடைய ஜனம் கேட்கட்டும். நீர் பேசும். நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. சத்தமா சொல்லுவோம். ஆமென். அல்லேலூயா. எங்களுக்கு நேரிட்டவைகளை நினைத்தருளும். எங்கள் நிந்தையை நோக்கி பாரும். நமக்கு என்ன நேரிட்டது என்று நீங்கள் 5ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்ப்பீங்கன்னா நிறைய இருக்குது. எங்களுக்கு இளைப்பாறுதல் இல்லாமல் போயிட்டுது. எங்களுடைய சுதந்திரம் அந்நியர் கைவசம் போயிட்டுது. எங்கள் வீடுகள்லாம் போயிட்டுது. எங்கள் பொருளாதாரம்லாம் இழந்து போயிட்டோம். தண்ணீரை காசு கொடுத்து வாங்குகிறோம், கஷ்டப்படுறோம். விறகு விலை கொடுத்து வாங்குகிறோம். அப்படி ஏகப்பட்ட கஷ்டங்களை சொல்கிறார்கள். நீங்கள் இந்த 5ஆம் அதிகாரம் முழுசு வாசித்து பார்ப்பீங்கன்னா அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு மாறான காரியங்கள் என்ன இருக்கிறதோ நேரிட்டவைகளை நினைத்தருளும். என் நிந்தையை நோக்கி பாரும். இதுதான் எரேமியாவின் புலம்பல். எனக்கு நேரிட்டவைகளை எல்லாம் நினைத்தருளும். ஹல்லேலூயா. சொல்லுங்கள் ஹல்லேலூயா. ஒன்றொன்னா நினச்சி அழுதா வாழ்நாளெல்லாம் அழுதுகிட்டே இருக்கலாம். அவ்வளோ காரியம் நேரிட்டு இருக்கிறது. ஆமீன். ஹல்லேலூயா. சொல்லுங்கள் ஹல்லேலூயா. சொல்லுங்கள் ஹல்லேலூயா. நமக்கு நேரிட்டவைகளை நினைத்தால் அப்போ ஆண்டவர்கிட்ட சொல்கிறோம், நீங்கள் நினச்சிக்கிடுங்கப்பா, எனக்கு நேரிட்டதெல்லாம் நினச்சிக்கிடுங்க. ஹல்லேலூயா. ஆமீன். கர்த்தர் நினைப்பாரா நினைக்க மாட்டாரா? நினைப்பார். அப்போ நமக்கு நேரிட்டதெல்லாம் நினச்சி நாம் கவலைப்படக்கூடாது. அவர்கிட்ட சொல்லணும், நீங்கள் நினைத்தரலும், என் நிந்தையை நோக்கி பாரும், எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கிடுங்க அப்படின்னு ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணணும். கர்த்தர் உங்கள் ஜெபத்தை அற்பமாக நினைக்க மாட்டார். ஹல்லேலூயா. நெகேமியா 9:32 முதல் குறிப்பு சொல்கிறேன். 9:32. இப்பொழுதும் உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற வல்லமையும் பயங்கரமும் உள்ள மகாதேவனாகிய எங்கள் தேவனே, மகாதேவனாகிய எங்கள் தேவனே, அசரிய ராஜாக்களின் நாட்கள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் எங்களுக்கும் எங்கள் ராஜாக்களுக்கும் எங்கள் பிரபுக்களுக்கும் எங்கள் ஆசாரியர்களுக்கும் எங்கள் தீர்க்கதரிசிகளுக்கும் எங்கள் பிதாக்களுக்கும் உம்முடைய ஜனங்கள் அனைவருக்கும் நேரிட்ட சகல வருத்தமும் உமக்கு முன்பாக அற்பமாய் காணப்படாதிருப்பதாக. உமக்கு முன்பாக அற்பமாய் காணப்படாதிருப்பதாக. எல்லா வருத்தங்கள் தீர்க்கதரிசிகள், ஆசாரியர்கள் எல்லாருக்கும், குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கும், சபையில் உள்ள எல்லாருக்கும் என்னென்னலாம் நேரிட்டதோ அத்தனையும் வருத்தங்களையும் நீர் அற்பமாய் நீர் நினைக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஆமீன். இதுதான் ஜெபம். ஆண்டவரே, எங்களுக்கு நினச்சது ஏதோ நடந்துட்டு, அவன் செஞ்ச தப்பு, அவன் குறைவு, அதனால் நடந்துச்சு, அப்படி எங்களை அற்பமாக நினச்சிடாதீங்க ஆண்டவரே. எங்களுக்கு நேரிட்டதெல்லாம் ஏராளமான கவலை, நிந்த பாரம், அதை நீங்கள் அற்பமாக நினையாது இருக்கணும் அப்படின்னு நெகேமியா ஜெபித்தான். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கள் அல்லேலூயா. அப்படி சொல்லணும். ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும். அப்படி ஜெபம் பண்ணிருக்கீங்களா? ஆண்டவரே, என்னைய குறைவா தள்ளிடாதீங்கப்பா, என்னை ஏற்றுக்கிடுங்க, இனி அற்பமாக நினச்சிடாதீங்கப்பா, நம்ம அற்பமானவங்க தான். நான் அப்படி அல்ல ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து சிலுவையில் நம்ம அற்பமாக நினையாம அவர் நம்மெல்லாம் பார்க்குறார். இவங்கெல்லாம் மீட்கப்படணும்னு சொல்லி
நமக்காக நம்மேல் அன்பு கூர்ந்து சிலுவையில் நமக்காக மரித்தாரே, நிந்தைகளை ஏற்றுக்கொண்டாரே. நம்ம அற்பமாக அவர் நினைக்கல. ஹல்லேலூயா. அற்பமாக நினச்சிருந்தாருன்னா அந்த உலகத்தையே அழிச்சிட்டு வேற ஒரு உலகத்தை படைச்சிருப்பார். இல்லை, அவர் அற்பமாக நினைக்கல. உங்களையும் என்னையும் அற்பமாய் நினையாதவர் இயேசு கிறிஸ்து. உங்களையும் என்னையும் அற்பமாய் நினையாத பிதாவாகிய தேவன். உங்களையும் என்னையும் அற்பமாய் நினையாத பரிசுத்த ஆவியானவர். நீங்கள் வேணும், இது என் பிள்ளை, என் இரத்தத்தினால, வெளியேறப்பட்ட இரத்தத்தினால நான் வாங்கியிருக்கிறேன், அற்பமாக நினையாதபடி இருக்கிறாரே. அதுக்காக நாம் ஜெபிக்கணும். ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி நாம் ஜெபம் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. முதல்ல நேரிட்டவைகள் எல்லாவற்றுக்காக கவலைகள் பாரங்களெல்லாம் கர்த்தர் அற்பமாய் நினையாதிருக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ண வேண்டும். ஜெபம் தேவை. ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் இரண்டாவதாக வாசிப்போம். 20:19. வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் நான் கர்த்தரை சேவித்தேன். எனக்கு நேரிட்ட எல்லாம் சொல்றார், ஆனா கர்த்தரை சேவித்தேன். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. பவுலுக்கு நேரிட்ட சோதனைகள் அத்தனையில் அவர் ஒன்று செய்தார். நான் கர்த்தரை சேவித்தேன் அப்படின்னா கர்த்தரை ஆராதித்தேன், கர்த்தரை தொழுது கொண்டேன், அவரை பின்பற்றினேன், பின்வாங்கவில்லை, முன்னேறி சென்றேன், கர்த்தரே தேவன் என்று அறிக்கை செய்தேன். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்போ கர்த்தரே தேவன் என்று சேவித்தல். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஹல்லேலூயா. ஆமென். அவரை சேவிப்பது ஆகாதது என்று கண்டால் வேற யாரை சேவிப்பீர்கள்? யோசுவாவின் புத்தகத்திலே சொல்லியிருக்கிறது. 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிப்போம். 24:15. கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்னை யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ? நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றார். கர்த்தரையே சேவிப்போம். ஹல்லேலூயா. எனக்கு நேரிட்ட எல்லா சோதனைகளிலும் சேவித்தேன். என்ன நேரிட்டது அது முக்கியம் இல்லை, நான் கர்த்தரை சேவித்தேன். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் கட்டி போட்ட போது துதித்து பாடி சேவித்தார்கள். ஹல்லேலூயா. அந்த விக்கிரகத்தை 90 அடி விக்கிரகத்தை பொற்சிலை தங்க சிலையை வைத்த பொழுது அந்த சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ அவர்கள் கர்த்தரை சேவித்தார்கள். ஹல்லேலூயா. சிங்கக்கவி காத்திருந்த பொழுதும் தானியேல் கர்த்தரை சேவித்தான். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. யோசேப்பை அடித்து குழியில் தூக்கி போட்டாலும், எங்கே கொண்டு போனாலும், சிறைச்சாலையில் போட்டாலும் கர்த்தரை சேவித்தான். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. யாக்கோபு நடக்க முடியாமல் தள்ளாடி வயது முதிர்ந்தவனான பொழுதும் கோலில் சாய்ந்து கொண்டு கர்த்தரை தொழுது கொண்டான், கர்த்தரை சேவித்தான். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் மகிமை வரத்தக்கவே வாழ்ந்து பிதாவை சேவித்தார். சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்ப நமக்கு நேரிட்ட எல்லா நிலைகளிலும் கர்த்தரை சேவிக்க வேண்டும். ஆமென். ஒரு சோத்திரம் போட்டு, ஒரு பாட்டை போட்டு, ஒரு செவத்தை போட்டு கர்த்தரை துதிச்சு பாடிடணும் என்ன நேர்ந்தாலும். ஆமென். ஹல்லேலூயா. அப்படி இருக்குதா லைஃப்? ஆவிக்குரிய லைஃப் அப்படி இருக்குதா? அந்த டைமில் சோர்ந்து போயிட்டீங்களா? சேவிக்கணும், கர்த்தரை சேவிக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏதாவது ஒரு பாட்டு ஆவியானவர் உங்களுக்குள்ளே வச்சுருவார். அதை அந்த நாள் முழுசும் பாடிக்கிட்டே இருக்கலாம். அடுத்த பாட்டு கிடைக்கிறது வரை அதை பாடிக்கிட்டே இருக்கலாம். கடந்த நாளில் போன வாரம் படித்தேன், அதுக்கு முந்தின வாரமும் படித்தேன்னு நினைக்கிறேன். தோத்திரம். என் பலனெல்லாம் நீர்தானையா, என் பலனெல்லாம் நீர்தானையா, என் பலனெல்லாம் நீர்தானையா, என் பலனெல்லாம்
நீர்தானையா பலனே கண்மலையே ஆறுதலே ஆராதனை பலனே கண்மலையே ஆறுதலே ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா. ஆமாம், அப்படி எந்தெந்த வேலைகளெல்லாம் சேவிக்கணுமோ கர்த்தரை உயர்த்திடணும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இக்கட்டு நாளில் கர்த்தர் அரணான கோட்டை. ஆமென் ஆமென் அல்லேலூயா. அப்படி எல்லா சூழ்நிலைகளிலும் பாடிவிட வேண்டும். ஆமென். அதுதான் கர்த்தரோடு வாழ்கிற வாழ்க்கை. அல்லேலூயா ஆமென். என்ன சூழ்நிலை இருந்தாலும் நாம் அப்படியே கர்த்தரை சேவிக்கணும். ஞாயிற்றுக்கிழமை வந்து சேவிக்கணும், மற்ற எல்லா நேரத்திலும் கர்த்தரை சேவிக்கணும். அல்லேலூயா. அவரை விட்டுறப்படாது. அவன் சொல்கிறான், எல்லா நிலைமைகளிலும் எனக்கு நேரிட்ட எல்லா சோதனைகளிலும் கர்த்தரை நான் சேவித்தேன். இந்த அனுபவம் உங்களுக்கு இருக்குதா? இந்த அனுபவம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் மட்டும் இல்லை, எனி டைம் எல்லா வேலைகளிலும் இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. எல்லா வேலைகளிலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென் ஆமென். டிஜிஎஸ் நகரன் அவர்கள் ஞானஸ்நானம் கொடுத்தவர் பாஸ்டர் எஸ்பி டேனியல். பாளையங்கோட்டையில் முருகங்குறிச்சியில் இருக்குது பழைய சர்ச். அவர் தான் திருமணமாகாமலே ஊழியம் செய்தார். அல்லேலூயா. பிசிஐங்கிற ஸ்தாபனத்தில் ஊழியம் செய்தார். அவர் இங்கே தூத்துக்குடியில் பாஸ்டர் மேத்யூன்னு ஒருத்தர், அப்படி பலர் ஊழியம் செய்தார்கள். பழைய பெந்தைகோஸ்தே சபையில் முக்கியமான ஃபர்ஸ்ட் சர்ச். அவர் அங்கே தான் ரட்சிக்கப்பட்டு தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றார். அல்லேலூயா. இது யாருக்கும், அவர் சிஎஸ்ஐக்காரரும்பாங்க. ஆமென் அல்ல, ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்நானம் பெற்ற அபிஷேகம் பெற்ற அந்த சபையில் படிக்கிற காலத்திலிருந்து அங்கத்தினராக இருந்த ஒருவர் தான் தினகரன். அல்லேலூயா சொல்லுங்கள், அல்லேலூயா. சிலருக்கு அடிப்படை தெரியாது. பாஸ்டர் டேனியல் அவர்கள் 1987 நினைக்கிறேன், 87 நினைக்கிறேன், அப்போ மரித்து போனார். அப்போது இது அவங்களுக்கு முதல்ல சொன்னாங்க. அவர் அங்கேருந்து ஸ்பீடாக வந்தார். அவருக்கு பெரிய கஷ்டம். அல்லேலூயா. இப்படி நமக்கு ரட்சிப்புகள் நடத்தின இந்த தகப்பன் மரித்து போனாரேன்னு சொல்லி வந்து என்ன செய்தார் அப்படின்னா, ஒரு அரை மணி நேரம் அந்நிய பாஷைகளை பேசி ஆவியில் நிரம்பி அப்படி ஜெபம் பண்ணார். கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பித்தார். கர்த்தரை சேவித்தார். அல்லேலூயா ஆமென் ஆமென் அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென் ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் உயிரோடு இருக்கும் பொழுது, பாஸ்டர் டேனியல் இருக்கும் பொழுது டிஜிஎஸ்கிட்ட ஒரு காரியம் கேட்டார். எப்பா, நீ எப்படியாவது வந்து பாளையங்கோட்டையில் பெந்தைகோஸ்தே கூட்டத்தில் பேசணும் அப்படின்னு கூப்பிட்டார். அவர் சொல்ல, நான் பல சபைக்கு போகிறேன், இப்படிலாம் இருக்குதே அப்படின்னு சொல்லியிருக்கார். அவர் சொன்னார், பெந்தைகோஸ்தே கூட்டம் பாளையங்கோட்டையில் போடுவேன், நீ பேசணும். சரி, ஒரே நாள் கூட்டம், ஒரே நாள். 2 நாள் நியமிச்சிருக்காங்க. 2வது நாள் பாஸ்டர் பரஞ்சோதின்னு ஒருத்தர், சாது பரஞ்சோதி, அவர் சென்னையில் இருக்கிறார், மரித்து போனார். அவர் தான் பேசுகிறார், பழைய ஆள். இது நடந்தது 86 85 இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போது நேருஜி கலையரங்கம் இருக்குது, அதில் மீட்டிங், ஸ்டேஜெலாம் போட்டு விளம்பரங்கள்லாம் பண்ணி எல்லாம் முடிச்சிட்டாங்க. அப்போ அவர் சொல்கிறார், வந்துடுவானாப்பா
தினகரன் வந்துடுவானா? தோத்துறோம். இவர் கேட்டிருக்காரு, வந்துடுவியாப்பா? அவர் சொல்லியிருக்காரு, எல்லாம் ஒழுங்கு பண்ணிடுங்க, அந்த கூட்டம் நடத்துங்க, கரெக்டாக 8 மணிக்கு நான் ஸ்டேஜில் இருப்பேன்ட்டார். தோத்துறோம். ஹல்லேலூயா. 8 மணிக்கு கரெக்டாக வந்துட்டார். சிஎஸ்சிக்காரங்கெல்லாம் ஆச்சரியப்பட்டு, இது எப்படி பெந்தைக்கோசை கூட்டத்தில் பேச போகிற? இவர் ஒரு பெந்தைக்கோசைக்காரன்னு யாருக்கும் தெரியாது. ஹல்லேலூயா. மறைச்சி வாழ்கிறதில்லை, வெளிப்படுத்தி வாழ்கிற ஒரு வாழ்க்கை. அதான் கர்த்தரை ஆராதித்தல், சேவித்தல். ஹல்லேலூயா. மறைச்சி வாழக்கூடாது. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. வந்து ஸ்டேஜில் 8 மணிக்கு ஏறினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஞானஸ்நானம் உண்டு அப்படின்னு பேச துவங்கினாராம். ஒரு ஞானஸ்நானம் உண்டு, அக்கினியின் ஞானஸ்நானம், ஆவியின் ஞானஸ்நானம், மறுபிறப்பின் ஞானஸ்நானம் சொல்லி பெந்தைக்கோசை அனுபவத்தை பச்சையாக பேசி 1 hour பேசி முடித்தார். உடனே காரில் ஏறி கிளம்பிட்டாராம். எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க, இது எப்படி இப்படின்னு தெரியாது சிலருக்கு. அவர் மகள் மரித்த பொழுது அடக்கம் பண்ணினது பாச சுந்தரம். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் கிறிஸ்துவின் சபை, அங்கே தான் சர்ச்சுக்கு போவார். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், உலகமெங்கிலும் ஊழியம் செய்யலாம், ஆனால் ஒரு சபையில் அங்கத்தினர். அங்கே மீட்டிங்கே இல்லைன்னா அங்கே தான் ஆராதனைக்கு செல்வார், பிரசங்கிப்பதற்கல்ல. ஹல்லேலூயா. சொல்லுங்கள் ஹல்லேலூயா. ஆமென். அவர் மரித்தால் அடக்கம் பெந்தைக்கோசை அடக்கம் தான். சிஎஸ்ஐக்காரங்க வரலாம், பிஷப் வரலாம், எல்லாரும் வரலாம், ஆனால் உள்ள தூக்கி வச்சு மண்ணை போடுறது பெந்தைக்கோசை பாஸ்டர். சொல்லுங்க ஹல்லேலூயா. இதான் சேவித்தல், ஆராதித்தல், கர்த்தருக்கு உண்மையா வாழுதல். கைத்தட்டி பாட்டு பாடுதல் மாத்திரமல்ல, பெற்ற ஆவிக்குரிய வாழ்க்கையை மறுதலிக்காம இயேசுவின் முன்னே, கிறிஸ்து எனக்கு முன்னே, சிலுவை எனக்கு முன்னே, உலகம் என் பின்னே என்று வாழ்வதை சேவித்தல். அப்போஸ்தலனாகிய பவுல் அதைத்தான் செய்தார். கைதட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். நல்லா கைதட்டி. சொல்லுங்க ஹல்லேலூயா. மூன்றாவதாக லூக்கா 22:28 வாசிப்போம். 22:28. மேலும் எனக்கு நேரிட்ட சோதனைகளில் என்னோடு கூட நிலைத்திருந்தவர்கள் நீங்களே. எனக்கு நேரிட்ட, இயேசு கிறிஸ்து சொல்றார், எல்லா சோதனைகளிலும் நிலைச்சிருந்தவங்க நீங்க தான்ப்பா. சொல்லுங்க ஹல்லேலூயா. உங்களுக்கு நேரிட்ட எல்லா சோதனைகளிலும் உங்க கூட நிலைச்சிருக்கிற ஆள் இருக்கா? இல்லை பாஸ்டர், நான் நிலைச்சி நிற்கிறதே பெரிய கஷ்டம். அப்படியா? இயேசு கிறிஸ்து சொல்றார், எனக்கு நேரிட்ட எல்லா துன்பம் உபத்திரவங்களிலும் நிலைச்சி நின்றவர்கள் நீங்களேன்னு சீசரில் பார்த்து சொல்றார். சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆமென். யோபுக்கு 3 பேர் இருந்தாங்க. இவன் கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு கிடக்கும்போது 3 ஃப்ரெண்ட்ஸ் வந்து அழுதாங்க, தோழர்கள். இப்படி யோபு உனக்கு நேரிட்டதேன்னு உட்கார்ந்த இடத்துல 7 நாள் உட்கார்ந்துட்டான் பாருங்க. முடியுமா? சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆமென். 7 நாள் 3 பேர். தோத்திரம். தானியேலுக்கு 3 பேர், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ நண்பர்கள். சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தீமோத்தேயு, தீத்து, நிறையா உடன் ஊழியர்கள், கூட நிற்கிறவர்கள். சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆமென். தாவீதுக்கு கைபிடிந்த 400 பேர், ஆபிரகாமுக்கு 318 பேர். உங்களோடு நிலைச்சிருக்கிற ஆட்கள் இருக்காங்களா? அதை சம்பாதிச்சிருக்கீங்களா? இயேசு கிறிஸ்து ராம் முழுவதும் ஜெபம் பண்ணி 12 பேரை தெரிந்து கொண்டார். சொல்லுங்க ஹல்லேலூயா. ஜெபம் வேணும், அதான் முழுகிற ஜெபம் வச்சுருக்கோம். ராம் முழுவதும் வந்து ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஆமென். இந்த சபையில், இந்த சபை கடந்து வந்த பாதையை, சபை ஊழியத்தை சொல்கிறேன், கடந்து வந்த பாதை. ஹல்லேலூயா. சபை துவங்கினது லட்சுமிபுரம் என்கிற இடத்துல, கேடிசி நகர் மெயினில். அதன் பின்பு காமாட்சி நகர்,
அதன் பின்பு காமாட்சி நகரில் 2 இடம், 2 வீடு. அதன் பின்பு சாலினி செராமிக்ஸ் இங்கே தூத்துக்குடி ரோடு இந்த மெயின். அதன் பின்பு ஹவுசிங் போர்டு. அதன் பின்பு பிஎல் அவென்யூ. அதன் பின்பு விஎம் சத்திரம் மெயின். அதன் பின்பு முதலாளி நகர். ஹல்லேலூயா. ஒவ்வொன்றுலேயும் நேரிட்ட எல்லா சோதனைகளிலும் என்னோடு நிலைத்திருந்த விசுவாசிகளுக்காக கர்த்தரை நான் துதிக்கிறேன். ஹல்லேலூயா. எத்தனை விசுவாசிகள் யோசிச்சு பாருங்க. எல்லாரும் கர்த்தருக்கு மகிமை. பாடல் பாடுறது மாத்திரம் அல்ல, நிலைச்சி நிற்கிறவர்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஆமாம், ஒரு நாள் நான் புதிய நம்பிக்கை ஊழியங்கள் தொடர்ந்து கிட்டத்தட்ட 500 மீட்டிங் மேலே நடத்தியிருக்கிறேன். 11 வருஷம். ஆமென். 4 ஆக்சிடெண்ட் நடந்திருக்கு. கர்த்தர் உயிரை பாதுகாத்தார். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு ஆக்சிடெண்ட், மாடு உள்ளே வந்து விழுந்துட்டு, அது நம்ம அம்பாஸ்டர் அதான் இன்னும் வச்சுருக்கேன். முன்னே இடித்தாலும் சாவு வராது, பின்ன இடித்தாலும் ஸ்ட்ராங் வண்டி, பழுன்லாம் கிடையாது. போய் மாட்டில் இடித்து நேராக ஒரு 15 அடி பள்ளத்தில் கரப்பாம்பூச்சியை கவுத்துற மாதிரி கவுத்துட்டான். இப்படி தலைகீழ கிடக்கு. கூட இருந்த 3 பிரதர் விறுவிறுன்னு மேலே ஏறி போயிட்டாங்க. நான் மட்டும் உள்ளே இருக்கேன். டீசல்லாம் அப்போ தான் 45 லிட்டர் டீசல் போட்டிருக்கேன், ஃபுல் டேங்க், திருச்சிக்கு போகிறதுக்கு. மீட்டிங் நைட்டு சும்மா சொல்லுன்னு உள்ளே வருது. டக்குன்னு தீ பிடிச்சிட்டுனா அவ்வளோதான். பயம் வந்துட்டு யோசிக்க ஏறி மேலே வந்துட்டேன். தோத்துறோம், லேசான அடி தான். ஹல்லேலூயா. அப்புறம் திருச்சி மீட்டிங் வேறு ஒருத்தரை ஃபோன் பண்ணி சொன்னேன். யாருன்னு சொன்னீங்கன்னா, ஒரு பிரசங்கர் சென்னையிலேருந்து வந்துக்கிட்டு இருக்கார் மதுரைக்காக. அவர் ஃபோனில் கிடச்சார். சொல்லி நீங்கள் திருச்சியில் மணப்பாறையில் பேசிடுங்க அப்படின்னு ஒழுங்கு பண்ணேன். அவர் போய் அங்கே பேசிட்டார். சொல்லுங்கள். ஹல்லேலூயா. மணி ஐயர். ஆமாம், அவர் தான் அங்கே பேசுகிறார். அன்னைக்கு நான் நேராக வீட்டுக்கு வந்துட்டேன். வந்து வீட்டில் வந்து வண்டியெல்லாம் ரெக்கவர் வச்சு எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லி விட்டுட்டேன். தோத்துறோம். ஹல்லேலூயா. ஆமென். கேள்விப்பட்ட நம்ம டெய் சிஸ்டருடைய தாயார் அன்னதாய் அம்மா, டெய் சிஸ்டர் இன்னும் 1-2 பேர் வந்துட்டாங்க. கேள்விப்பட்டு அன்னதாயமாக வந்தாங்க. நிற்கிறேன். ஐயா எப்படி என்னாச்சியா, நல்லா இருக்கலாயான்னு கையெல்லாம் தடவி அப்படி மெய் செலுத்துட்டேன். தோத்துறோம். ஹல்லேலூயா. ஆமென். நேரிட்ட சோதனைகளில் நீங்கள் என்னோடு நிலைத்திருந்தீர்களே. ஹல்லேலூயா. இப்படி எத்தனையோ விசுவாசிகளை சொல்ல முடியும். எத்தனையோ பேர்களை சபை விசுவாசிகளுக்கு ஒன்றுனா போய் நிற்கிறது நிலைகள் எல்லா நிலைகளையும் பார்க்குறோம். நீங்கள் சபையை அப்படி சம்பாதிக்கணும், உங்களோடு இருக்கத்தக்க விசுவாசிகளை சம்பாதிக்கணும், உங்களோடு இருக்கத்தக்க ஊழியக்காரர்களை சம்பாதிக்கணும், கர்த்தருடைய பிள்ளைகள் நிற்கணும். தோத்துறோம். ஹல்லேலூயா. சொல்லுங்கள். ஹல்லேலூயா. சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஆமென். அப்படி நிற்கணும். எங்கிட்ட ஏதாவது முழுசும் சொல்லி உங்களை ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா நாங்கள் நிற்போம். ஹல்லேலூயா. எங்கிட்டையும் ஒரு ஐடியா, இன்னும் 4 பேர்ட்டையும் ஐடியா கேட்டிங்கன்னா நிற்க மாட்டோம். தப்பாக போயிடும். சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஒன்றாயிரம் குடும்பத்தில் அன்னைக்கு ஹார்ட் ப்ராப்ளம் போய் இவங்க பெருமாள்கிட்ட போய் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணியிருக்காங்க. அவங்க நாளைக்கு சாயங்காலம் வாங்கன்ட்டாங்க. அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, இப்படி ஹார்ட்டில் வலி வருது, நெஞ்சு கரிப்பு இருந்துக்கிட்டே இருக்குது. எவ்வளோ நாளாக இருக்குங்க? 6 மாதத்துக்கு மேலே இருக்கான். சொல்ல வேண்டாமா? என்ன செஞ்சின்னு கேட்டேன். அல்சர் மாத்திரையை போட்டு வெந்நியாக குடிச்சிக்கிட்டு இருந்தேன். ஆமாம், நெஞ்சு கரிப்பு வந்தால் மாத்திரையை போட்டால் சரியாயிடணும். அதையும் தாண்டி ஒயாமல் நெஞ்சு கரிப்பு வந்துச்சு, வெந்நியை குடிச்சிக்கிட்டு இருக்கேன், எனக்கு அல்சர் மாதிரி இருக்குன்னா உடனே இசிஜி பார்த்து செக் பண்ணணும், இல்லைன்னா அட்டாக் வந்துடும், கவனமாக இருங்க. ஹல்லேலூயா. சொல்லுங்கள். ஹல்லேலூயா. பிறகு நைட்டு ஃபோன் பண்ணுறாங்க 11 மணிக்கு. சொல்லி என்னன்னு கேட்டேன். சரி, அவங்களும் சொல்லிட்டாங்க எனக்கு அல்சர் மாதிரி தான் இருக்குது பாஸ்டர், ஒன்றும் வேண்டாம், நீங்கள் எல்லாம் வர வேண்டான்ட்டாங்க. பிறகு சரின்னு ஃபோனை வச்சுட்டேன். மனசு கேட்கல, எழுப்புனேன். ஐயா நீ எப்படியாவது போயிட்டு அவங்கள இசிஜி மட்டும் ஒன்று எடுத்துகிட்டு எனக்கு ரிப்போர்ட் சொல்லியிருந்தேன். நேராக கூப்பிட்டு போய் ஜிஹெச்சில் போய் இசிஜி பார்த்தா
உண்மையான அட்டாக்கு தான். நீங்கள் பிழைக்க மாட்டீங்க, காலை கீழே வைக்கக்கூடாதுன்ட்டாங்க. உடனே அங்கேருந்தும் சொல்கிறார், வேண்டாம் வேண்டாம் நம்ம வீட்டுக்கு போயிடுவோம். வீட்டுக்கு இங்கே போவே அட்மிஷன் போட்டாச்சு. அங்கே உடனே சிகிச்சை செய்யப்பட்டது. கடைசியில் எல்லாம் செக் பண்ணி பார்த்தா சொல்லிட்டாங்க, ஓப்பன் சர்ஜரி தான் பண்ணணும், ஆஞ்சோ பிளாஸ்ட் பண்ண முடியாதுன்ட்டாங்க. ஹல்லேலூயா சொல்லுங்கள், ஹல்லேலூயா ஆமென். அடுத்து நீங்கள் என்ன செய்யணும் பாஸ்டர்? நீங்கள் என்னன்னாலும் ஆலோசனை சொல்லுங்கள். இல்லை உங்கள் குடும்பத்தில் வேறு யார்ட்டையும் நீங்கள் ஆலோசனை கேட்டால் கேட்டுக்கிடுங்க. அப்புறம் இந்த ஆஸ்பத்திரிக்கு போகணும், அந்த ஆஸ்பத்திரிக்கு போகணும், இங்கே பார்க்கணும், ஆளுக்கு ஒன்று சொல்லுவாங்க. கேட்டு நீங்கள் எதுவும் தெளிவாக இருந்தால் சொல்லுங்கள். சொல்லிட்டாங்க, இல்லை பாஸ்டர் நீங்களே ஒழுங்கு செய்யுங்க. ஜிஹெச் இலவசமாக தான் பண்ணுறாங்க, அங்கே பண்ணாலும் பண்ணிக்கலாம். அப்புறம் இங்கே இல்லாமல் பாஸ்டர் அங்கே கூட்டிகிட்டு போயிட்டார், எங்கேயும் கூட்டிகிட்டு போயிட்டாருன்னு சொல்லிடக்கூடாது. சொல்லுங்கள், ஹல்லேலூயா ஆமென் ஆமென். காசு செலவழிக்கிறது பிரச்சனை இல்லை, உயிர் முக்கியம். உடனே யோசித்து பார்த்து இங்கே எல்லாத்தையும் விசாரித்தேன். பாளையங்கோட்டையில் ஹார்ட்டை சர்ஜன் பண்ணுற ஒருத்தர் கூட கிடையாது. கார்டியாலஜிஸ்ட் இருக்காங்க, படித்தவங்க இருக்காங்க, ஹார்ட்டை சர்ஜன் கிடையாது அப்படின்னு ஆஸ்பத்திரியில், செந்தூர் ஆஸ்பத்திரியில் விசாரித்த பொழுது சொல்லிட்டாங்க. இங்கெல்லாம் செக் பண்ணி பார்த்தா யாரையாவது வர்றவங்கள வச்சு தான் பண்ணுறாங்க. உடனே இதுக்குரிய காரியங்களெல்லாம் விசாரித்த பொழுது மதுரை அப்போலோவில் ஒரு டாக்டர், எனக்கு ரிலேட்டிவ் ஒரு டாக்டர் மெட்ராஸில் அப்போலோவில் ஒர்க் பண்ணுறார், ஜஸ்டின்னு சொல்லி, அவர் கார்டியாலஜி. அவர்கிட்ட கேட்ட பொழுது இந்த டாக்டர்கிட்ட நீங்கள் பண்ணுங்கள், அப்போலோவில் ஸ்ரீதரன் ஒரு டாக்டர் இருக்கார், அவர் தான் சீனியர், அவர்கிட்ட பண்ணுங்கள். நேராக அவருக்கு அப்பாயின்மெண்ட் போட்டு போய் கேட்டோம். அவர் உடனே டேட் ஃபிக்ஸ் பண்ணார், அட்மிஷன் போட்டோம். சர்ஜரி அருமையாக நடந்திருக்கு, மயக்கம் தெளிவாகி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் தொடர்ந்து அவர்கள் தீர்க்காயுசோடு இருக்க அவருக்கு வாழ்த்துக்கிறோம். ஆண்டோடைய கரம் அருளோடு இருப்பதாக. ஹல்லேலூயா. நிலச்சி நிற்கணும், கூட ஒரு ஆளை சம்பாதிக்கணும். அப்படி எத்தனையோ விசுவாசிகள் போய் உடனே போய் பார்த்து அவங்களெல்லாம் போய் குடும்பமாக போய் ஜெபம் பண்ணாங்க. விசுவாசிகளுக்கு நன்றி. ஏன்னா சம்பாதிக்கணும், சும்மா வீட்டுக்கு வரமாட்டாங்க, வா அப்படின்னா வந்துட மாட்டாங்க. நீங்கள் அப்படி இருக்கணும். சபையில் எந்த அளவுக்கு ஒன்றி இருக்கீங்களோ, ஆண்டவரோட ஒன்றி இருப்பீங்க, ரைட்டு. சபையோட பரிசுத்தவான்களோடு கூட உள்ள ஐக்கியத்தில் நிலை நிற்கணும், பரிசுத்தவான்களோடு கூட சீர்பொருந்தணும், அதான் சபை. சொல்லுங்கள், ஹல்லேலூயா சொல்லுங்கள், ஹல்லேலூயா. அப்படி வந்து நிற்கணும். ஹல்லேலூயா. அதனால் நின்றோம். ஆமென். இதே போல் இன்னொருத்தருக்கு ஒரு பிரச்சனை நிற்போமான்னு கேட்டால், நீங்கள் எந்த அளவுக்கு இடம் கொடுக்கீங்களோ, எங்களை ஏற்றுக்கொண்டு சொல்கிறீங்களோ அந்த அளவுக்கு நிற்போம். சொல்லுங்கள், ஹல்லேலூயா. ஏன்னா அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, கவனிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா சொல்லுங்கள், ஹல்லேலூயா சொல்லுங்கள், ஹல்லேலூயா ஆமென். இதில் பிரதானமாக ஊழியக்காரங்களுடைய வேலை ஜெபம் பண்ணணும், அது செய்வோம். அடிஷ்னல் ஒர்க் இதெல்லாம் அன்பு கூர்ந்து செய்கிற வேலை. ஆக இதை கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னு கிடையாது, கண்டிப்பு கிடையாது. இப்படி செய்யலையே பாஸ்டர் அப்படிலாம் கிடையாது. நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் வேத வசனத்தை போதிப்பதிலும் உறுதியாய் தரித்திருப்போம். அப்போஸ்தலர் 6:4 அதான் எங்கள் வேலை. அதற்கு மேல் இருப்பது நீங்கள் அணுகிற முறையை பொறுத்து எங்களுடைய உடல்நல சூழ்நிலை இதை வைத்து பார்க்கக்கூடிய காரியம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாருங்கள், ஜூஸ் கொடுத்துட்டான், இப்படி கூட இருக்குது. இவனாக வாங்கி தந்திருப்பானா, யாராவது சொல்லியிருப்பாங்க என்ன? ஹல்லேலூயா ஆமென். நிலை நிற்கிறது. நமக்கு நேரிட்ட எல்லா சோதனைகளிலும் நிலை நிற்கிறது. நிற்கணும், கவனிக்கணும், எல்லா விதத்திலும் உதவி செய்தல். ஒரு பிரதர் சர்ச்சுக்கு வந்தார், 3 மாதம் ஆச்சு. இப்போ இல்லை, முன்னால் வந்தால் டக்குன்னு இதே ஒன்று செஞ்சுருவார். நீங்கள் காப்பி வாங்கி கொடுத்துருதேன், சாப்பாடு கொடுத்துருதேன், இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்னு முன்னிலையில் 3 மாதம்தான் சபையில். அதுக்குள்ளே சபையில் 7 லட்ச ரூபா கடன் வாங்கிட்டார். ஒரு விசுவாசி 30,000 ரூபா கேட்டிருக்காரு. பாஸ்டர் இவங்களுக்கு 30,000 கேட்காம கொடுக்கவே கூடாதுன்ட்டு. சொல்லுங்கள், ஹல்லேலூயா. என்கிட்ட கேட்டாங்க, மீதி கேட்கல. 7 லட்சம்
3-4 பேர் கொடுத்துட்டாங்க நம்பி. கோயிலுக்கு வந்த ஆளப்புறம் நம்பக்கூடாது. அது குணப்பட்டு மனப்பட்டு என்ன நல்ல சாட்சி பெற்று நாங்கள் சைன் பண்ணணும், கையெழுத்து போட்டால் தான் செல்லும். சபைக்கு பரிசுத்தவான்களும் பரிசுத்தமாகும்படியும் அழைக்கப்பட்டவர்களும் வருவார்கள். சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. கவனிக்கணும். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. கவனிக்கணும், எல்லா காரியங்களையும் கவனிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிறகு கடனை கொடுத்து விட்டு பாஸ்டர் உங்கள் விசுவாசி ஏன் விசுவாசியா? அல்லேலூயா. ஆமென். எல்லாரையும் கவனிக்கணும், கேர்ஃபுல்லாக இருக்கணும். அல்லேலூயா. எனக்கு சில வேளையில் கொஞ்சம் பணம் தேவைப்படும் போது நான் நிறையவற்றை கேட்டிருக்கேன். சிலர் முக்கியமான விசுவாசிகள் எனக்கு கொடுத்து உதவி இருக்காங்க, திருப்பி கரெக்டாக கொடுத்துருவேன். அல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். கவனிக்கணும், எல்லாருமே அப்படித்தான் கவனமாக இருக்கணும். வரவு எவ்வளவு, செலவு எவ்வளவு, எல்லாத்தையும் கவனித்து நிலை நிற்கணும். எல்லா காரியத்திலும் நிலை நிற்கிறவங்கள சம்பாதிக்கணும். அப்புறம் சபையார் ஒன்றும் வரலையே, கேட்கலையே, சொல்லலையே, பார்க்கலையே, ஜெபிக்கலையே, எங்களை சந்திக்கலையே, இல்லை, உங்களை வச்சு தான் இருக்கு. அல்லேலூயா. பார்வையாளராக இருக்கக்கூடாது, பங்காளராக இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ நிலைச்சு நிற்கிறவங்களை நீங்கள் நிலைத்து நின்றீர்களே, நீங்களே என்னோடு இருந்தீர்களேன்னு இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அவருக்கே 12 பேர் தேவைப்பட்டுச்சு. இப்போ நமக்கும் வேணும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் அப்படி மற்றவர்களுக்காக துணை நில்லுங்க, உங்களுக்கு துணை நிற்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. யோபு 3:25 சொல்லுகிறது, வாசிப்போம். யோபு 3:25. நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, அஞ்சினது எனக்கு வந்தது. நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. என்ன பயந்தான்? கொஞ்சம் யோசிங்க. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். பயந்த காரியம் என்ன நேரிட்டது? என்ன பயந்தான் சொல்லுங்க பாப்போம். பாவம் செஞ்சிருப்பாங்களோ, கஷ்டம் வந்துருமோ, இடி விழுந்துருமோ, இப்படிலாம் நினைச்சு பயந்துருக்கான். சொல்றான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். பயப்படக்கூடாது, எதை குறித்தும் பயப்படக்கூடாது, பயமே வரக்கூடாது. கர்த்தருக்கு மட்டும்தான் பயப்படணும். வேற உலகத்தில் பிசாசுக்கோ மனுஷனுக்கோ உலகத்துக்கோ சரீரத்தை கொள்ளுகிறவர்களுக்கு பயப்படாதிருங்கள். உங்கள் சரீரத்தை அக்கினியில் நரகத்தில் தள்ளுகிற தேவனுக்கு பயப்படுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பயந்த காரியம் நேரிட்டது, பயம் இருக்கக்கூடாது, பயந்து பிரச்சனை வரக்கூடாது. சொல்லுங்க அல்லேலூயா. ஓடுதவனை கண்டா முடுக்குதவனுக்கு தொக்கு. பயந்து ஒருத்தன் ஓடணும்னு வைங்க, பிடி பிடி அப்படிமா, ஓடாமல் அப்படி இழுத்து ஏய் அப்படின்ட்டோம்னா அப்பா மோசம் வந்துடும் போல தெரியுதுன்னு நின்றுவான். சொல்லுங்க அல்லேலூயா. பிசாசு இப்படி தான் வெத்து உருட்டுவான், அப்படி இப்படி போராட்டம், அது ஒன்றுமே கிடையாது. இயேசுவின் நாமத்தினால ஜெயம் உண்டு. அதனால தான் சில நேரம் பரிசுத்த ஆவியில் கத்துவோம், ஓடுத மாதிரி இருக்கும், விரட்டுவோம், திரும்பி ஹல்லேலூயா அப்படின்னு கத்தி ஆவியில் நிரம்பிடுவோம். சாஸ் அங்கேயே நின்றுவான். எங்களை ஏற்றது மட்டுமா நிற்பான்? கர்த்தரை தேடுகிற ரட்சிக்கப்பட்ட ஜனகத்தை கர்த்தர் சபையில் சேர்த்திருக்கிறாரே, உங்களை ஆண்டவர் இந்த சபையிலே பொறுப்பாக எனக்கு தந்திருக்கிறாரே, நீங்கள் தேவ ஜனங்கள், நான் தேவனுடைய வேலைக்காரன். ஆகையால் எல்லாருக்கும் விரோதமாய் வருகிற அந்தகார சக்திகள், வானமண்டல பொல்லாத சேனைகள், துரைத்தனங்கள், அதிகாரங்கள், மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் போர் செய்கிற வல்லமைகள், எந்த அசுத்தாவியா இருந்தாலும் அத்தனையும் இங்க ஆவியில நிரம்பும் போது ஸ்டாப், நில், பொல்லாத ஆவியே புறப்படு, இயேசுவின் நாமத்தில். கைகளை சத்தமா தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம்.
கர்த்தருக்கு மகிமை, கர்த்தருக்கு மகிமை, கர்த்தருக்கு மகிமை. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்படி ஜெபிக்கணும். சுவாசிகள் வந்து ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வாசிப்போம். ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 35:3. நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள். எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருளி செய்து நான் நடந்த வழியிலே என்னோடே கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன் என்றான். என்னோடு இருந்த அந்த தேவனுக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவோம் என்றான். ஹல்லேலூயா. அது என்ன பலிபீடம்? ஆபத்து நேரிட்ட நாளில் அந்த பெத்தேல்ல எனக்கு தரிசனமாகி என்னை காத்தாரே. சொல்லுங்க ஹல்லேலூயா. பெத்தேல் தரிசனம் என்ன? ஒரு கல்லை வச்சு படுத்துக்கிட்டான். ராத்திரி அமாவாசை, வெளிச்சமே கிடையாது. தாய்க்காரி அனுப்பிட்டா பிள்ளைய, ஓடிரு அண்ணன் கொண்டு விடுவான். ராத்திரியோட ராத்திரியா ஒரு கோலும் தடி எடுத்துட்டு வாரான். சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆமென். ராத்திரியோட ராத்திரியா புறப்பட்டு வாரான். நீ உன் தாய் மாமன் வீட்டுக்கு ஓடிரு, இங்கே இருக்காத. ஏசா கொல்ல நிற்கிறான். தாய் அனுப்பிட்டா. ராத்திரியோட ராத்திரியா புறப்பட்டு போறான். தோத்திரம். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஒத்தையில போய் பார்க்குறான். சாப்பாடு கொஞ்சம் கொடுத்து விட்டுருப்பா. சாப்பாடு காலி ஆகிட்டு, தின்பண்டம் காலி ஆகிட்டு. அங்கே கோளும் தடியோடு போயிருக்கான். ராத்திரி தூக்கம். ஒரு கல்லை வச்சு படுத்துக்கிட்டான். எப்படி இருக்கும் பாருங்க. என்ன செய்வேன், வழி தெரியலையே. அப்படி அந்த நேரத்தில் கர்த்தர் யாக்கோபுக்கு தரிசனமாகி, ஹல்லேலூயா, அவர் உனக்கு தீர்க்க தரிசனமாக சொல்றாரு. நீ பரம்புவாய், கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு எத்திசையில் என்ன செய்வாய்? பரம்புவாய். சமாதானம் உனக்கு தருவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உனக்கு சொன்னபடி செய்வேன் அப்படின்னு கர்த்தர் அவன்கிட்ட பேசுறாரு ராத்திரி. ஹல்லேலூயா. அதான் பெத்தேல். ஒன்றுக்குமே வழி இல்லாமல் என்ன செய்வேன் தவிச்சு நிற்கிற வேலையில் கர்த்தர் பேசுவார்களா? அதான் பெத்தேல். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. பெத்தேல். உடனே சொன்னான் யாக்கோபு, மெய்யாகவே இந்த ஸ்தலத்தில் கர்த்தர் இருக்கிறார். ஆமென். எப்படி சொல்லிட்டா பாருங்க. மெய்யாகவே இருக்கிறார். எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என்னோடு இருந்து போகும் வழிகளெல்லாம் என்னை காத்தார். இந்த இஸ்ரவேல் ஜனம் நடந்து போன பாதையில் ஒரு நாய் கூட குறைக்க விடல ஆண்டவர். சொல்லுங்க ஹல்லேலூயா. ஒரு நாய் கூட விடமாட்டார். சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. கர்த்தர் செய்வார். பாதுகாப்பு. ஆமென். இதெல்லாம் ஒரு என்ஜாய் பண்ணணும். இந்த கஷ்டம் நஷ்டம் பிரச்சனை வருது வேலைகளில் எல்லாம் எப்படி அந்த நேரத்தில் கர்த்தர் நம்மளை நடத்துகிறாரு அப்படின்லாம் பார்த்து அந்த சந்தோஷத்தில் வாழணும். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். அந்த சந்தோஷத்தில் வாழ வேண்டும். எதை குறித்தும் கலங்காதே. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். அப்போ ஆபத்து நேரிட்ட நாளில் கர்த்தர் கூட அதுக்கு ஒரு பலிபீடம் கட்டுவோம். அப்போ ஆபத்து நேரிட்ட நாளில் நினச்சி பலிபீடம் கட்டணும். அதான் ஆண்டவர் சமூகத்தில் நம்மளை அர்ப்பணித்தல், ஒப்பு கொடுத்தல். என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே இயேசுவே. அந்த மனத்தாழ்மை இருந்தால் தான் ஒப்பு கொடுக்க முடியும். பெருமை இருந்தால் ஒப்பு கொடுத்தல் வராது. நான் யார் தெரியுமா அப்படின்னா வராது. ஹல்லேலூயா. சொல்லுங்கள் ஹல்லேலூயா. என்னால் எல்லாம் முடியும் வராது. மனத்தாழ்மையோடு அவர்கிட்ட போய் ஆண்டவரே நீங்கள் தான்ப்பா. அவன் சொல்கிறான் பார்த்தீங்களா, மெய்யாகவே இந்த ஸ்தலத்தில் கர்த்தர் இருக்கிறார். எனக்கு தலைக்கு தேக்க எண்ணெயும், எனக்கு உண்ண உணவும், உடுக்க உடையும், படுக்கிறதுக்கு தங்குமிடமும் தந்தா போதுமப்பா. எப்படி பாருங்க.
நம்ம என்ன கேட்போம்? 25 பவுன் தாரோம். சொல்லுங்கள், அல்லேலூயா. கேட்போம்ல, அதை கொடு இதை கொடு. அவன் என்ன கேட்க? இதான் கேள்வி முதல். இதான் தாழ்மை. ஆண்டவர் எல்லாம் தருவாருங்க, எல்லாம் நிச்சயமாக கொடுப்பார். அல்லேலூயா. சொல்லுங்கள், அல்லேலூயா. மனத்தாழ்மையோடு சேவித்தல். ஒரு பிரச்சனை வருதா, தாழ்மையாக ஆண்டவர்கிட்ட சொல்லணும். ஆண்டவரே, நீங்கள் தான்ப்பா, எப்படியாவது என்னை சுகமாக்கிருங்கப்பா, என்னை இந்த பாதையில் கடந்து அனுப்பிடுங்கப்பா, உங்களை நம்புகிறேன்ப்பா, உங்களை நம்புகிறேன்ப்பான்னு மனத்தாழ்மையா அப்படி செவிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த நினைக்கிற நேரம் சிலுவையை பார்க்கணும். ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் இரட்சகரே உன்னத பலியாக, ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் இரட்சகரே உன்னத பலியாக, எங்களை வாழ வைக்க வெண்கல சர்ப்பமானி, எங்களை வாழ வைக்க வெண்கல சர்ப்பமானி, நோக்கி பார்த்ததினா இழைத்து கொண்டோமையா, நோக்கி பார்த்ததினால் இழைத்து கொண்டோமையா. அல்லேலூயா. அப்படியே நம்மளை ஒப்பு கொடுக்கணும். சிலுவை கல்வாரி பலிபீடத்தில் என்ன தருகிற ஆண்டவரே தருகிற, அப்படி தான் வாழணும். அப்படி தான் ஆண்டவர் சமூகத்தில் விழ தெரியணும். அல்லேலூயா. மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டு இருந்துன்னு இருக்கக்கூடாது. யோசனைலாம் கதை நடக்காது. விழணும், ஆண்டவர் சமூகத்தில் போய் உட்காரணும். உட்காரணும். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம கீழே உட்காரதுக்கே பெரிய கஷ்டம். சில நேரம் ஆண்டவரேன்னு இதில் வந்து தரையில் உட்காந்துருப்பேன். தோத்துறப்பா சம்பளம் கூட்ட முடியாது. காலை நீட்டி கால் வலிக்கு இப்படி மடக்கி அப்படி மடக்கி ஒரு மணி நேரம் உட்காந்து தோத்துறப்பா. சில நேரம் அப்படியே விழுந்துருவேன் கீழே. ஆமாம், சொல்லுங்கள், அல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தில் போய் புலம்பி நீங்கள் தான்ப்பா இறங்கணும்ப்பா. ஆமென். இறங்குகிற கர்த்தராலே எல்லாம் ஆகும். அல்லேலூயா. அவருடைய இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் நமது தேவன். அவர்கிட்ட விழணும், தாழ்த்தணும். பலிபீடம், அதான் பலிபீடம். பலிபீடம் ஈசாக்க வைக்கணும், வைக்க சொன்னா வச்சிடணும். சொல்லுங்க, அல்லேலூயா. திருப்பி தருவாருன்னு போய் ஏமாற்ற முடியாது. சொல்லுங்க, அல்லேலூயா. வைக்கணும். குமாரனை இயேசுவை சொன்னார், சிலுவையில் போய் மறிக்கணும். அப்படியே வந்துட்டார். ஒப்பு கொடுத்தல் பலிபீடம் தான். சுவிசேஷத்தை அருவி ஒப்பு கொடுத்தல். சபை வளரணும், தேவராஜ்யம் வளரணும், 4 ஆத்துமா ரட்சிக்கப்படணும். நான் மட்டும் ரட்சிக்கப்பட்டேன், ரட்சிப்பையே மறைச்சி வாழப்படாது. அர்ப்பணிக்கணும். ஆண்டவரே அர்ப்பணிக்கிறேன் ஐயா, ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. சொல்லுங்க, அல்லேலூயா. சொல்லுங்க, அல்லேலூயா. சொல்லுங்க, அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசியுங்கள். முடிக்க போகிறேன், சீக்கிரமா வாசிங்க. ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில், பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. வாசிங்க. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையா இராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம்.
அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார். இப்பொழுதும் தப்புவிக்கிறார். இன்னும் தப்புவிப்பார் என்று அவரையே நம்பி இருக்கிறோம். ஹல்லேலூயா. எங்களுக்கு நேரிட்ட எல்லா உபத்திரம் சோதனைகளுக்கு மத்தியிலும் நாங்கள் அவரையே நம்பி இருக்கிறோம். ஹல்லேலூயா. தப்புவித்தார், தப்புவிக்கிறார், தப்புவிப்பார். நிகழ்காலம், கடந்த காலம், எதிர்காலம், எந்த காலத்திலும் கூட இருக்கிற தேவாதி தேவன் இயேசு. அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கணும். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆமென். எந்த காலத்தில் அவர் நம்பணும். அதான் சொன்னார், இஸ்ரவேல் குடும்பத்தாரே கர்த்தரை நம்பு, ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்பு. சொல்லுங்க ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பு. ஆமென். அப்போ கர்த்தரை நம்பி எக்காலத்திலும் எந்த காலத்திலும் அவரை நம்பிக்கிட்டே இருக்கணும். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் எழும்பி நிற்போம். ஹல்லேலூயா.